Hi friends, welcome to healthy food. இன்னைக்கு நம்ம ஜிலேபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இது நான் இன்னைக்கு மைதா மாவு யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்காது அப்படினா கடையில வாங்குற மாவு பிடிக்காதுன்னா நீங்க வீட்லயே மைதா மாவு செஞ்சு இந்த ரெசிபி நீங்க பண்ணிக்கங்க. இதுக்கு தயிர் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தயிரை நல்லா கலக்கிரணும். கலக்குனதுக்கு அப்புறமா 3/4 கப் தயிர் நான் இதல சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா 1 கப் மைதா மாவு சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா மக்காச்சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர். நீங்க ஃபுட் கலர் வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க. வேணாட்டி அதுவும் நல்லா தான் இருக்கும். வேணாட்டி அது டிஃபரண்டா இருக்கும். சேர்க்காதீங்க, விட்டுருங்க. இதுல நல்ல எண்ணெயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி 1/4 கப் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டது. இந்த மாதிரி கட்டி எல்லாம் இல்லாம நல்லா பிசைஞ்சுக்கங்க. இப்போ விட்டீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா போக கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறதுனால எனக்கு இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே விட்டோம்னா அப்படியே த்ரெட் மாதிரி வரும். அந்த மாதிரி பதம் தான் இதுக்கு சரியா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி 8ல இருந்து 12 மணி நேரம் அப்படியே புளிக்க வச்சிரலாம். இது மாவுடைய அளவு மாறி இருக்காது. அந்த புளிப்பு தன்மை மாவுக்கு வந்திருக்கும். இதை இப்போ நல்லா கலக்கிடுங்க. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப்பு சக்கரை 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் இந்த சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்படி கரையுது. இப்போ இதை நம்ம ரொம்ப நேரம் ஒரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அளவுக்கு விட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி பதத்தை விட சின்னதாக இந்த மாதிரி இப்படி தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரணும். கம்பியாக நீட்டமாக வரக்கூடாது. லைட்டாக அப்படி கையில் ஒட்டணும் பிஸ்கு பிஸ்குன்னு. அப்போ பதம் கரெக்டாக இருக்குது. 4-5 சொட்டு எலுமிச்சஞ்சாறு விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணி வச்ச மாவில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எண்ணெய் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம ஜிலேபி பண்ணுறதுக்கு அகலமான பாத்திரம் தான் சரியாக இருக்கும். நான் வீட்டில் இருக்க சும்மா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் தான் இது பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் வேணும்னா சாஸ் பாட்டிலோ இல்லை இதுக்குன்னே இது ஜிலேபிக்குனே தனியாக பேப்பர் விற்கும், பாலித்தீன் பேப்பர். அதில் கூட நீங்கள் போடலாம். நான் இந்த பேப்பரில் முனையை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஜிலேபி உள்ளே போடுறீங்க இல்லையா, அதில் எண்ணெயுடைய அளவு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடு ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும் அதனுடைய சூடு. அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஜிலேபி நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா சக்கரைப்பாகில் போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் அதை நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சக்கரைப்பாகை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சக்கரைப்பாகு சூடு ஆறி இருந்துச்சு, நீங்கள் ரொம்ப நேரம் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா சக்கரைப்பாகை சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவுடைய அளவை குறைச்சிக்கலாம். அதை கூட்டுறப்போ உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதை குறைக்கிறப்போ கிறிஸ்பினஸ் குறையும். இதுதான் அளவு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி மாவு பண்ணுறீங்கல்ல, தண்ணியாட்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரமாவை போட்டு கலக்கிங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா கலக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ஈஸியாக ஒரு சிம்பிளாக செம்ம டேஸ்டான ஸ்வீட் செஞ்சுட்டோம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல வெது வெதுன்னு அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போதைக்கு இப்போ நைட்டே எல்லாம் கலக்கி வச்சிட்டிங்கன்னா காலையில் என்ன 10 நிமிஷத்தில் ஜிலேபி போட்டு எடுத்துடலாம். தீபாவளி அன்னைக்கு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.